ICF ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட்டர் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து எனது கடனை எப்போது முடிப்பேன், எனது ஏற்றுமதி தொழிலில் எப்போது அதிக லாபம் கிடைக்கும், பிறந்த தேதி அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. 28/6/77 28/6 ஜூன் 77 28/6/77 மாலை 6:04 PM மதுரை. சரி, ஸோ 28/6/77 ஓகே, 6:04 PM மதுரை. ஸோ ஜாதகம் உங்களுக்கு தனுசு லக்னம், விருச்சிக ராசி, நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் 1ஆம் பாதம். இப்ப நடக்கும் திசை அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிர திசை போயிட்டு இருக்குது. ஓகே, ஸோ சுக்கிர திசையில் செவ்வாய் புத்தி முடிஞ்சு போச்சு. இப்ப ராகு புத்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த போன வருடம் 2023 ஆகஸ்ட்ல இருந்து 2026 ஆகஸ்ட் வரைக்கும் ராகு புத்தி. சுக்கிர திசை ராகு புத்தி, சுக்கிர திசை ராகு புத்தி. எஸ், சுக்கிரன் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் 5ஆம் பாவகாதிபதி. ஓகே, உங்களுடைய கேள்வி, எனது ஏற்றுமதி தொழில் எப்போது அதிக லாபம்? சரிங்க, அமைப்பு நல்லா தான் இருக்குதுங்க. சரிங்களா, ராகு புத்தி. சரி, ஜாதகம் ஸ்கிரீன்ல வரும் பாருங்க. சோ இதான் சார் உங்களுடைய ஜாதகம். சோ தனுசு லக்னம், விருச்சிக ராசி, அனுச நட்சத்திரம். இப்ப நடக்கிற திசை சுக்கிர திசையில ராகு புத்தி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுக்கிர திசை இந்த ஜாதகத்துக்கு பெருசா நன்மை தரமாட்டார் அப்படிங்கறத அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஆனா இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், கடவுள் பாதி மிருகம் பாதி, சுபகிரகம் சுப நன்மைகள், கெடுதல் அசுபகிரகங்கள், இந்த காம்பினேஷன்ஸ் தான் பலன்கள் இருக்கும். இந்த இடத்துல இந்த சுக்கிரன் கெடுதலை தராத அளவுக்கு கண்ட்ரோல் நிற்கிறார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுக்கிரன் ஜாதகத்துக்கு கெடுதலை தருவார். ஆனா கெடுதலை தராத அளவிற்கு நல்ல இடத்துல உட்காந்துக்கிட்டார், நல்ல கிரகத்தினுடைய பார்வையில இருக்கிறாரு. இதுதான் விஷயம். எப்படி பார்வையில நிற்கிறார்? இந்த ஜாதகம் சுக்கிர திசை ஓரளவுக்கு இவரை பெருசா கடிக்காத அளவுக்கு காரணம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 6ஆம் பாவகம் குரு. 6ஆம் பாவகத்துக்கு குரு உட்கார்றத விட சந்திரனுடைய பார்வை. சரிங்களா, சோ இந்த இடம் அந்த இடம் 6ஆம் பாவகம் ரொம்ப பொலிவா நிக்குது. 6ஆம் பாவகத்துல 6க்கு 12ல மறையுது. 12ல மறைஞ்சாலும் செவ்வாயோட இணையுது. இந்த இடத்துல செவ்வாயோட இணையறதுன்னு நினைக்க வேணாம், 5ஆம் பாவகாதிபதியோட இணைதல், சந்திர அதியோகத்தில் சுக்கிரன், இவ்வளவு விஷயங்கள் சுக்கிரனை ஓரளவுக்கு பவர்ஃபுல்லா வைக்குது. இந்த இடத்துல சந்திரன் அதியோகத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனாலதான் எக்ஸ்போர்ட், வெளிநாடு தொடர்பு, வெளி மாநில தொடர்பு அப்படிங்கிறது வருது. இவருடைய கேள்வியே அந்த ஏற்றுமதி. அப்ப வெளிநாட்டினுடைய தொடர்பு வருது அப்படின்னா இந்த 8ஆம் இடம். இப்ப இந்த மாதிரி தனுசு லக்னத்திற்கு சந்திரன் பலமா இருந்து அதனுடைய அதியோகத்துல ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா வெளிநாட்டுல தான் உட்காந்துருப்பார். இல்ல வெளிநாட்டு அல்லது வெளி மாநில அல்ல வேற்று மொழி பேசக்கூடிய நபர்களுக்கு மத்தியில தான் இருப்பார். ஏன்னா 8ஆம் பாவகாதிபதி சந்திரன். அந்த சந்திரனுடைய ஒளியில் இந்த இந்த கலப்பு பலன்கள் இருக்கும். சரிங்களா, இந்த அமைப்பு உங்களுக்கு உண்டு. இப்ப எப்ப அதிக லாபம் தரும் கேட்டுக்கிறீங்க. இப்ப ராகு புத்தி போயிட்டு இருக்குது. ராகுக்கு குருவினுடைய பார்வை பலமா நிக்குதுங்க. இருந்தாலும் இன்னும் ஒரு வருடங்கள் கொஞ்சம் கவனமா நிக்கணும். இந்த ஒரு வருடங்கிற இந்த 2-3 மாசம், ஒரு வருடங்கள் கிடையாது, குரு பார்வை உங்களுக்கு பலமா தான் நிக்குது. இந்த ஏப்ரலுக்கு அப்புறம் இன்னும் சூப்பரா பில்டப் ஆயிடும். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஜாதகத்தில் 10ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் ராகு உட்கார்ந்து 10ஆம் இடத்தின் தொழிற்ஸ்தானத்தை பலமாக்குவாரு. அப்ப தொழில் என்ன பண்ணுவாரு? புதன் ஆட்சியா நிற்கிறார். சோ கன்ஃபார்மா பாருங்க ஜாதகத்தில் எவ்வளவு பெரிய யோகம் இருக்கு பாருங்க சார். பார்க்கிற நேர்கள் பாருங்க, இந்த ஜாதகம் தொழில் செய்வதற்கு இந்த ராகு தசை இந்த ஜாதகத்துக்கு நடந்துச்சுன்னா செம்ம சூப்பரா போகுங்க. சுக்கிர தசை விட்டுருங்க, ராகு தசை போனுச்சுன்னா இந்த ஜாதகத்துக்கு சரியான பலமா கொடுக்கும். ஏன் அப்படின்னா ராகு 10ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். கன்னியா ராகு போயிடுச்சா. ஒரே ஒரு நிமிடம், நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும் போதுதான் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். ஒரு நல்ல ஜாதகத்தை எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கும் போதுதான் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கும். ஒரு நிமிஷம் சார், அப்படியெல்லாம் இல்லைங்க. எஸ் 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 வந்துடுச்சு சார், வந்துடுச்சு சார். பாருங்க,
ஸோ இந்த ஜாதகத்துல பாருங்க சார், 10ஆம் இடத்தில் ராகு தொழில் ஸ்தானத்தில் அந்த வேலையை செய்ய போறார். சிசிஎஃப் ஸ்நாக்ஸ் பாருங்க சார், அந்த பாவகாதிபதி புதன் ஆட்சி. சோ ராகுக்கு எப்பவுமே ராகு நின்ற வீட்டின் அதிபதி ஆட்சி உச்சமா நிக்கணும், ஆட்சி அணிக்கிறார். அந்த புதன் யாரு? 10ஆம் பாவகாதிபதி. யாரோட இணைஞ்சு நிக்கிறார்? 9ஆம் பாவகாதிபதி சூரியனோடு. அப்ப இந்த ஜாதகத்துக்கு புதன் தசை சூப்பரா இருக்கும், ராகு தசை சூப்பரா இருக்கும். அப்ப புதன் புத்தி, புதன் தசை, ராகு தசை, ராகு புத்தி, இதெல்லாம் சூப்பரா இருக்கும் சார். இதுல எது சார் பெஸ்ட்? ராகு தசை சூப்பரா இருக்கும், ராகு புத்தி சூப்பரா இருக்கும். இப்ப ராகு புத்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு போன ஆகஸ்ட்ல இருந்து. ஸோ கன்ஃபார்மா நல்லா இருக்கு சார், கவலைப்படாதீங்க. இந்த ஏப்ரலுக்கு அப்புறம் இன்னும் அதிகமாக லாபத்தை கொடுக்க ஆரம்பிச்சோம், சரிங்களா? பை குரு பயிற்சினால. ஓகே, ஸோ அதனால கண்டிப்பாக அதிக லாபம் கொடுக்கும் ஜாதகம், பவர்ஃபுல்லான ஜாதகம். எகைன் இந்த சந்திரன் மூலமாக 10ஆம் பாவகாதிபதி புதன் பலமாகுது. இந்த சந்திரனால 6ஆம் பாவகாதிபதி சுக்கிரன் பலமானிக்குது. சந்திரனால லக்னாதிபதி பலமாகிறார். இவ்வளவு விஷயம் நிக்குது. நல்லா பாருங்க சார், இந்த ஜாதகத்தை வச்சு என்ன எக்ஸ்பிளைன் கொடுக்குறான் பாருங்க. லக்னாதிபதி வீக் ஆயிடுச்சு, இவர் தொழில் செய்யறாரு. ஏன் செய்யறாரு? லக்னாதிபதி வீக் ஆயிடுச்சுன்னா ஒன்னும் பெருசா முன்னேற்றம் பண்ணக்கூடாது தானே. பொதுவா ஜோதிஷத்துல தானே சொல்ல, லக்னாதிபதி 6, 8 12 மறையக்கூடாது. ஓகேவா? இவர் தொழில் செய்யறாரு, அவரே போட்டிருக்காரு ஏற்றுமதி. நான் போய் சொல்லல, நீங்க சொல்லலனாலும் லக்னாதிபதி இங்க பலம் தான் நான் சொல்லுவேன். காரணம் சந்திரன். சோ சந்திர அதியோகத்துல சுக்கிரன் இருக்கார், குரு நிக்கிறார், புதன் நிக்கிறார். இந்த 3 கிரகங்களும் பலமா நிக்கிறது, தொழிலின் நன்மை உண்டு. ஆனா சந்திரன் அதியோகத்துல புதன் பலமாவது ஒரு சிறு குறையை கொடுக்கும் கணவன் மனைவிக்கிடையே. அது ஒரு சின்ன உரை. என்னதான் பாசிட்டிவா இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு நெகட்டிவ் சின்னதும் இருக்கும். அந்த அமைப்பும் இருக்கு, சரிங்களா? ஸோ கன்ஃபார்மா நல்லா இருக்கு சார். ராகு புத்தி சூப்பரா இருக்கும், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத விட அதிகமா இருக்கும். இதுக்கு முன்னாடி எப்பப்பெல்லாம் ராகு புத்தி வந்ததுன்னு பாருங்க, அந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு தான் நீங்க நினைப்பீங்க, சரிங்களா? ரைட், நன்றி சார்.